தாத்தா பாட்டி எல்லாருமே நமக்கு கதைகள் அதிகமாக சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்படி கதை கேட்கறது அப்படிங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமான செயலா அன்னைக்கு இருந்தது. அப்படி நாம கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மகாபாரதம் என்பது நமக்கு கண் முன்னாடி வரும். ஏன்னா மகாபாரதத்தில் இல்லாத கதைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த அளவுக்கு மகாபாரதத்திலே கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதைன்னு சொல்லி ரொம்ப ஆழமான கதைகளை உள்ளடக்கியது இந்த மகாபாரதம் பெரும் காவியம். இந்த இதிகாசங்களை படிக்கும் போது நமக்கு சில நேரங்களில் இது போல ஒரு கதாபாத்திரம் இருக்குமா, இப்படி கதாபாத்திரங்களை உருவாக்க காரணம் என்ன, இந்த கதாபாத்திரம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் நமக்கு வர தோணிடும். அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு வெகுவாக ஈர்க்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இப்ப மகாபாரத காவியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ரொம்ப பிடிக்கும். இப்ப ஒரு சிலருக்கு அர்ஜுனனை பிடிக்கும், ஒரு சிலருக்கோ கிருஷ்ணனை பிடிக்கும், ஒரு சிலருக்கு கர்ணனை பிடிக்கும், ஒரு சிலருக்கோ தர்மனை பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரை பிடிச்ச கேரக்டரா வச்சுப்பாங்க. அதாவது எனக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம பேசுவோம். சிலருக்கு துரியோதனனை கூட பிடிக்கும். ஏன் அப்படின்னா துரியோதனன் அதர்மத்தை தான் செய்தான், இருந்தாலும் தர்ம சிந்தனையும் அவனிடத்தில் இருந்தது. இதற்கு மகாபாரதத்திலே வியாசர் பல காட்சிகள் வைக்கிறார். தர்ம சிந்தனை கொண்டவன் தான் துரியோதனன், ஆனால் அவனால் தர்மத்தை கடைபிடிக்க முடியவில்லை, அதர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டான். இது நம்ம பாக்குறதுதான். இப்ப வியாசர் இதற்கு பல உதாரணங்களும் சொல்றார். கிருஷ்ண பகவானே துரியோதனன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தை அர்ஜுனனுக்கு சொல்றார். இப்படி பல விஷயங்களை நம்ம பாக்குறப்போ ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஒவ்வொரு முக்கியத்துவத்தை காட்டுது. நம்ம இந்த கதாபாத்திரங்களை ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமா பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு செய்தியை அந்த பாத்திரமானது கொடுக்கிறது. அப்படித்தான் வியாசர் அமைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த, நம்முடைய அன்பையெல்லாம் கவர்ந்த நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு மேடையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்காத கேள்விகளே கிடையாது. அவருடைய பதிலும் சற்று வித்தியாசமான பதிலாகத்தான் இருக்கும். அப்படி அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்க மகாபாரதம் படிப்பீங்களா? கண்டிப்பா நான் படிப்பேங்கிறார். அப்ப மகாபாரதத்திலே உங்களுக்கு பிடித்தமான ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப எல்லாரும் அதை எதிர்பார்த்திருப்போம்ல, அவர் என்ன கேரக்டரை பத்தி பேச போறாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருந்திருக்கும். அப்ப அவரு இப்ப எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அர்ஜுனனையோ அல்லது கிருஷ்ணனையோ அல்லது பீஷ்மரையோ துரோணாச்சாரியரோ. ஏன்னா பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் இரு தூண்களாக இந்த கதாபாத்திரத்துல நம்ம பாக்குறோம். மகாபாரதம் ஒட்டுமொத்த கதையிலுமே இந்த துரோணரையும் பீஷ்மரையும் ஒரு தூண்கள்